இந்த நேரத்தில் எனக்கு ஒரே ஒரு குறை மட்டும் எப்பொழுதும் உண்டு. நான் முதலமைச்சர் பல ஆண்டுகளா இருந்துட்டு வரேன். அரசியல் இருந்திருக்கிறேன், அமைச்சர் இருந்திருக்கிறேன், முதலமைச்சரும் இருந்திருக்கேன். எனக்கு நிர்வாகத்துல ஒரு பெரிய குறை இருந்து கொண்டே இருக்கு. அதை வலியுறுத்துவது சட்டமன்றத்தில் வலியுறுத்தி கொண்டே தான் இருக்கிறேன். நம்ம சுதந்திரம் பெற்றிருக்கணும், 80வது சுதந்திரம் கொண்டாடி கொண்டிருக்கணும். நிர்வாக ரீதியாக நமக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்பதை நான் எப்பொழுதும் வலியுறுத்துவேன். மாநில அந்தஸ்து, நிர்வாகத்துல மாநில அந்தஸ்து நமக்கு மிக மிக அவசியமான ஒன்று. நான் பல ஆண்டுகளாக இந்த நிர்வாகத்தில் இருந்து கொண்டிருப்பதால், முதலமைச்சராக பணியாற்றி கொண்டு வருவதால், அமைச்சராக பணியாற்றி இருப்பதால் என்ன சிரமம் என்பது எனக்கு நன்றாக தெரியும். நம்முடைய மாநிலத்தினுடைய நம்முடைய நிர்வாகத்துல யூனியன் பிரதேச நமக்கு என்ன சிரமம் இருக்கின்றது, தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்களால் என்ன சிரமம் இருக்கின்றது, அமைச்சர்களுக்கு முதலமைச்சர்களுக்கு என்ன சிரமம் இருக்கு நிர்வாகிப்பது எனக்கு நன்றாக தெரியும். அதனால் நான் எப்பொழுதும் வலியுறுத்துவது, இது போல செயல்களை எல்லாம், இது போல திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவதற்கு, விரைவாக செயல்படுத்துவதற்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு எண்ணி பார்க்கும் பொழுது ஒரே தீர்வு, நமக்கு மாநில அந்தஸ்து வேண்டும், முழு அதிகாரம் நமக்கு வேண்டும், தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அது இருக்க வேண்டும் என்று நான் கூறுவது உண்டு. அது சட்டமன்றத்திலும் வலியுறுத்தி கொண்டே வந்திருக்கின்றோம். மத்திய அரசு இதனை எல்லாம் கவனத்தில் எடுத்து நமக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நான் மத்திய அரசை அடிக்கடி வலியுறுத்துவது எப்பொழுதும் உங்கள் மூலமாக, நம்முடைய தியாகிகள் மூலமாக வலியுறுத்துவதில் என்னுடைய கடமை என்பதை கூறிக்கொண்டு நமக்கு கிடைக்கும் என்பதையும் நான் நம்பிக்கையோடு நான் கூறுவது உண்டு. மத்திய அரசு நமக்கு மாநில அந்தஸ்தினை வழங்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அடுத்து வரும் பொழுது மாநில அந்தஸ்தோடு உரையாற்ற வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கின்றது என்பதை இங்கே கூறிக்கொண்டு